ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சையத் காசுலேருந்து சையத் பேசுகிறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாருதி வேகனார் சார். நியூ ஷேப் வண்டி, இப்போ லேட்டஸ்ட் வண்டி. இப்போ வேகனார்னு எடுத்திங்கனாலே நீங்கள் இதுதான் ரன்னிங் மாடல் இருக்கிற வண்டி சார். வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். 2022 மாடலு, 2023 ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருக்காங்க சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2022 வண்டி வாங்கியிருக்காரு, 2023 வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு சார். ஒரே ஓனர் வண்டி பாருங்கள். வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது பெட்ரோல் வித் சிஎன்ஜி சார். இன்றைக்கி சிஎன்ஜி வந்து ரொம்ப டாப்பில் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் சிஎன்ஜியை பற்றி என்னான்னு ஏதுன்ட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரென்ஸு சார். பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பெட்ரோல் வாங்குகிறோம் சார், 105 ரூபா கொடுத்து பெட்ரோல் வாங்குகிறோம். அந்த பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டியோடைய மைலேஜ் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 22, 23 தான் சார் வரும் பெட்ரோலில். அதே நீங்கள் வந்து சிஎன்ஜி யூஸ் பண்ணிங்கன்னா 1 கிலோ சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் கேஜி தான் சார் கணக்கு, லிட்டர் கணக்கு வராது, கேஜி கணக்கு தான் வரும். ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 86 ருபீஸ், 86 ரூபா ஒரு கேஜி. ஒரு கேஜி சிஎன்ஜி நீங்கள் போட்டிங்கன்னா லாங்கில் வந்து 35 வரும், லோக்கலில் வந்து 33, 32 வரைக்கும் மைலேஜ் வரும் சார். மைலேஜுக்காக தான் சார் இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். பெட்ரோல் எல்எக்ஸ்ஐ வித் சிஎன்ஜி. இன்சூரன்ஸ் கூட கரண்ட்டில் இருக்குது. அதாவது வந்து வண்டி வாங்கும் போதே வந்து 4 இயர்ஸ் இன்சூரன்ஸ் வந்துடும் சார். ஃபஸ்ட் இயர் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் வரும். மேக்ஸிமம் மிச்சம் மூணு வருஷத்துக்கான இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் வரும். பட் கஸ்டமர் வந்து செகண்ட் இயர் கூட ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு சார். 550 ஐடி வேல்யூ வச்சு போட்டிருக்காரு யுனைடெட் இன்சூரன்ஸில். அதை எடுத்து பாருங்கள் சார். சிஎன்ஜி டேங்க், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎன்ஜி கிட்டுன்னு வாங்க. அந்த டேங்க் தான் கம்பெனி மாருதி கம்பெனிலேருந்தே பண்ணியிருக்காங்க, என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது சார். 10 கேஜி டேங்க் வரும் சார். கம்பெனிலேருந்து வரும்போது 10 கேஜி டேங்க் வரும். வண்டி மற்றபடி வண்டியெல்லாம் நல்லா இருக்குது சார். ஏசியெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஒரு டவுட் கேட்கலாம், அதாவது பெட்ரோலில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் மைலேஜ் வருதுன்றீங்க, சிஎன்ஜியில் நிறைய பேர் கேட்குற டவுட் இது. சிஎன்ஜியில் வந்து மைலேஜ் அதிகமாக வருதுன்றீங்களே, அப்போ சிஎன்ஜியில் வந்து பிக்கப் கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க. நானும் வந்து இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டேன் சார். பெட்ரோல்லையும் அதே பிக்கப் தான் இருக்குது, சிஎன்ஜிலையும் அதே பிக்கப் தான் சார் இருக்குது. அது கேஜி கணக்கில் வர்றதுனால உங்களுக்கு வந்து லிட்டர்ஸ் வந்து அதிகமாக வரும் சார். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் வந்து காசை நம்ம வந்து மிச்சப்படுத்திக்கலாம் சார் சிஎன்ஜி இருந்தால். அதுவும் கம்பெனி கிட்ட இருந்தாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். எந்த ஒரு ஃபால்ட் இருக்காது, கம்பெனிலே விட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. 51,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு சார். ஆக்டிவா ஓட்டுற மாதிரி நான் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. ஆக்டிவாகவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 தான் மைலேஜ் வருது, இது வந்து 35 வந்துடுது, அதனால் நான் இந்த வண்டியை தான் ஆக்டிவா மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. இப்போ எர்டிகாவில் வந்து சிஎன்ஜி வந்துருக்கு சார் புதுசாக. அந்த வண்டியை வந்து புக் பண்ணியிருக்கார், இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. எர்டிகாலையும் சிஎன்ஜி தான் புக் பண்ணியிருக்காரு பாருங்கள். இந்த வண்டியோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமரு 6,30,000 ரூபாய் கேட்குறாரு சார். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். லோன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. என்ஓசி மட்டும் ஒரு 5 to 6 டேஸில் வந்துடும் பாருங்கள். இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் என்ன கூட 550 ஃபைனான்ஸே நான் பண்ணித்தரேன் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. 6,30,000 கேட்குறாரு கஸ்டமரு. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ரொம்ப டிஃப்ரென்ஸில் கொடுக்க மாட்டார் சார். வண்டி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது பாருங்கள், இன்ஜின் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். அந்த கிலோமீட்டர் ஓடின மாதிரியே இருக்காது, டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவும் இருக்காது சார். சுத்தமான வண்டி பாருங்கள். இன்றைக்கி புது வண்டி வாங்க போனால் 8 லட்சத்தி சில்லறை ஆகிடுது சார். இந்த வண்டியோட விலை வந்து 6,30 தான் கேட்குறாரு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்